This video is sponsored by SBO Digital Marketing. Hi friends. நம்மள நிறைய பேருக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் எல்லாருமே இருக்கும். ஸோ அந்த நாலேஜ் உள்ளவங்க மந்த்லி ஒரு 15,000 ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். உங்களால் ஒரு நிரந்தரமான வருமானத்தையும் நம்பிக்கையாக வாங்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் அன்பின் தமிழ் வணக்கம். இந்த காணொளியில் நாம் தமிழ் மொழியில் அனுப்பு என்னும் சொல்லெடுத்து தன்னகரம் பயன்படுத்த வேண்டுமா, ரன்னகரம் பயன்படுத்த வேண்டுமா என்ற அடிப்படை ஐயத்தை நாம் இங்கு சற்று தெளிவாக காணலாம். இங்கு அனுப்பு, நடத்து, பேசி, பெறு, இயக்கு, ஆளு என்ற சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் எங்கெல்லாம் கட்டளை சொல் வருகிறதோ, எங்கெல்லாம் அதிகாரம் படுத்தக்கூடிய சொல் வருகிறதோ அந்த சொல்லெடுத்து நிச்சயமாக தன்னகரம் மட்டுமே வரும், ரன்னகரம் வராது. உதாரணமாக அனுப்பு என்பது கட்டளை. ஸோ இந்த சொல்லெடுத்து நிச்சயமாக தன்னகரம் மட்டுமே வரும். பேசி கட்டளை இல்லை, இப்போ நிச்சயமாக தன்னகரம் வராது, இங்கே ரன்னகரம் மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். பெரு கட்டளை, கண்டிப்பாக தன்னகரம் பயன்படுத்த வேண்டும். நடத்து அதுவும் கட்டளை, நிச்சயமாக நாம் தன்னகரம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இங்கு அளித்த உறுப்பி, நிச்சயமாக அது கட்டளை இல்லை, அதனால் நிச்சயமாக அங்கு தன்னகரம் வராது, ரன்னகரம் மட்டுமே வரும். எனவே எங்கெல்லாம் கட்டளை சொல் வருமோ அந்த சொல்லெடுத்து கண்டிப்பாக தன்னகரம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நன்றி. அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம தமிழ் மொழியினுடைய மாத்திரை அளவு குறித்து காண இருக்கிறோம். மாத்திரை. குறில் எழுத்துக்கு மாத்திரை 1, நெடில் எழுத்துக்கு மாத்திரை 2, மெய் எழுத்துக்கு மாத்திரை அரை, ஆயுத எழுத்திற்கு மாத்திரை அரை, குற்றிய லுகரத்துடைய மாத்திரை அரை, குற்றிய லிகரத்துடைய மாத்திரை அரை, முற்றிய லுகரத்துடைய மாத்திரை 1, கைகார குறுக்கத்துடைய மாத்திரை மொழி முதலில் 1.5 மாத்திரை, மொழி இடை இறுதி 1 மாத்திரை, ஔகார குறுக்கம் மாத்திரை 1.5, மொழி முதலில் மட்டும், மகர குறுக்கம் மாத்திரை 1/4 மாத்திரை, ஒற்றளபடையின் மாத்திரை 1, உயிரளபடையின் மாத்திரை 3. இதுவே தமிழ் எழுத்துக்களின் மாத்திரை அளவு. நன்றி.